நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சென்னை மற்றும் தூத்துக்குடி பிரான்ச்சில் டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச்சில் வெறும் 50 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 50 பேரில் நீங்களும் ஒருத்தராக வரணும் அப்படின்னா மே 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹைப்ரிட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறமா உங்களை பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க. சூப்பர் பேட்ச் பற்றின டீட்டெயில்டான தகவலை கொடுக்கறதுக்காகவே மே 2ஆம் தேதி சென்னையிலேயும் தூத்துக்குடியிலையும் ஒரு ஸ்பெஷல் செஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய திருக்குறள்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? வரப்போவதை முன்னே அறிந்து காத்துக்கொள்ள வல்ல அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படிங்கிறதான் வள்ளுவர் இங்க சொல்றாரு. முன்னாடி வரக்கூடிய விஷயங்களை முன்னாடியே கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, அப்படின்னா பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள் 429 அதிகாரம் அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல. ரைட். அடுத்தது, அரசு மருத்துவ சேவையை நாடுவோர் விகிதம் தென்னிந்தியாவில் தமிழகம் முதலிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தேசிய புள்ளியியல் ஆய்வகம், ஓகேங்களா, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் வந்து என்ன ஒரு டேட்டாவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சவுத் இந்தியாவில் கவர்மெண்டோட ஃபெசிலிட்டிஸை ஹெல்த்துக்காக யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க, கவர்மெண்டோட ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸை ஹெல்த்துக்காக எவ்வளோ பேர் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டடியை வந்து பண்ணியிருக்காங்க. அதுல மாநிலங்கள் வாரியாக பார்க்கறப்ப இப்போ மகாராஷ்டிரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 18%, குஜராத்ல 25%, இந்த மாதிரி வரப்ப தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் கிட்டத்தட்ட 43% பொதுமக்கள் வந்து அரசு மருத்துவ சேவைகளை நோக்கி போறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காங்க. அதையும் ஊரக பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிகமான பேர், ஊரக பகுதிகளில் கிட்டத்தட்ட 47.5% பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகளுக்கு தான் போறாங்க. நகர்ப்புறங்கள்னு பார்த்தாலுமே 38.6% பேர் வந்து அரசு மருத்துவமனைகளுக்கு தான் போறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் அதிகமான மக்கள் அரசு சேவையை நோக்கி போறாங்க, அரசு மருத்துவ சேவையை நோக்கி போறாங்க அப்படின்னா அது தமிழகத்துல இருந்து தான் போறாங்க. சரியா? ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டேட்டாவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சைட் ஹெட்டிங்க்கு கீழே இந்த டேட்டாவெல்லாம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ரைட். அடுத்தது, ஒபெக் அமைப்புல இருந்து யுஏஇ விலகல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒபெக் அப்படிங்கிற அமைப்பு முக்கியமான ஒரு அமைப்பு, கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓபிஇசி. சரியா? ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். எப்போ இந்த அமைப்பு உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14 செப்டம்பர் 1960 பாக்தாத்ல வச்சு இந்த அமைப்பை வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? பாக்தாத் ஈராக்ல இருக்கு பாக்தாத். சரியா? ஸோ 14th செப்டம்பர் 1960 வந்து இந்த ஒபெக் அப்படிங்கிற அமைப்பை கொண்டு வராங்க. இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 12 உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா வியன்னா அப்படிங்கிற சிட்டி. வியன்னா எங்க இருக்கு அப்படின்னா ஆஸ்திரியாவோட கேபிட்டல். ஆஸ்திரியா அப்படிங்கிற நாட்டினுடைய கேபிட்டல் தான் வியன்னா. வியன்னால தான் இந்த ஒபெக் அமைப்போடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒபெக் அமைப்புல இருந்து இப்ப யாரு வெளியே போக போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யுஏஇ அப்படிங்கிற நாடு வந்து வெளியே போக போகுது. அதனால உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 12ல இருந்து 11 குறைய போகுது. சரியா? யுஏஇ ஏன் வெளியே போறாங்க அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்ட்ஸ். அதே மாதிரி ஒபெக் அமைப்பு வந்து கச்சா எண்ணெயோட ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணணும்ன்ற ஒரு அப்ஜெக்டிவோட இருக்காங்க. அது யுஏஇயோட உள்நாட்டு வளர்ச்சிக்கு வந்து சாதகமான ஒரு விஷயமா இருக்காது. இந்த மாதிரி பல காரணங்கள்னால என்ன பண்றாங்க, யுஏஇ வந்து இந்த ஒபெக் அப்படிங்கிற அமைப்புல இருந்து வெளியே போக போறாங்க. சரியா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். இன்றைய செய்தித்தாள்ல முக்கியமான விஷயங்களை வந்து பார்த்திருக்கோம். அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல இந்த ஒன் ஷாட் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் வந்து கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. இது வந்து எப்படின்னா ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லாவே ஒவ்வொரு சப்ஜெக்டையும் கொஸ்டின் பேங்க் பேசிஸ்ல நம்ம அப்ரோச் பண்ண போறோம். சரிங்களா? கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு 3 வால்யூமா புக் வந்து பாலிட்டிக்கு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு டாபிக்லயும் வந்து பாத்தீங்கன்னா 100+ கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அந்த 100+ கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷனை பாடசாலையில கொடுத்துருவாங்க. நீங்க ஒரு டாபிக்கை படிச்சுட்டு இந்த கொஸ்டின் பேங்க் ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த டாபிக்ல ஒரு 100% கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான விஷயங்களை வந்து பார்த்துருக்கோம். நன்றி.